ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமையால்ஸ் டிவி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூரி மசாலா அல்லது பூரி கிழங்கு, உருளைக்கிழங்கு மசாலா, எப்படி வேணால் நம்ம இதை சொல்லலாம். இது பூரிக்கு மட்டும் இல்லை, நம்ம தோசைக்கும் மசாலா தோசைக்கும் யூஸ் பண்ணலாம். செஞ்சோன்னா பூரிக்கும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிரியமாக மசாலா தோசையில் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். அதே நேரத்தில் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் இது. அதை சுலபமாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முன்னால் எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த குவான்டிட்டி நான் ஒரு 5-6 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். 5 to 6 மெம்பர்ஸ்க்கு. நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை ஜாஸ்தி கூட பண்ணிக்கிடலாம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தோன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நான். இது 5லேருந்து 6 பேர் நீங்கள் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 வெங்காயம். நீங்கள் வேணுன்னா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய். இது அரிசி மாவு, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு லாஸ்ட்டாக கரைச்சி ஊற்ற போகிறேன். அப்புறமா கடுகும் ஜீரகமும் தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் நான் கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். அதுக்கப்புறமா கடுகையும் ஜீரகத்தையும் சேர்த்து பொரிய விடுறேன். இதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நான் 2 வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா இன்னொரு வெங்காயம் கூட எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக இருக்கணும்னா கம்மியாக எடுத்துக்கோங்க, இல்லை ஜாஸ்தியாக வேணும் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். பூண்டு ஆப்ஷனல் தான். நான் பூண்டு சேர்த்துருக்கேன், ஒரு 4 பல்லு பூண்டு. அப்புறமா இஞ்சி கட்டாயம் போடுங்க. நான் அதை பீஸாக போடாமல் நல்லா துருவி போட்டுட்டேன். அப்போ தான் நம்ம வாயில் கடிப்படாமல் இருக்கும், குழந்தைங்களும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துடலாம். எல்லாம் ஒன்றா வதக்கி விட்டுக்கோங்க. இது 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம். இதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்ச பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாகவும் நான் நறுக்கலை, ரொம்ப பெருசாகவும் நறுக்கலை. ஒரு மீடியம் சைஸ் பீசஸாக நறுக்கிட்டு அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை கையிலே கூட ஒரு சிலர் உடச்சி விட்டுக்குவீங்க. இப்போ நான் தக்காளி சேர்க்குறேன். நான் முதல்லையே வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னா அது ஒரு குழம்பு செய்கிற மாதிரி ஆயிரும். அதனால் தக்காளி கொஞ்சம் வாயில் சாப்பிட்ற மாதிரி வரும். அந்த மாதிரி நான் உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு தக்காளியை சேர்த்துட்டேன். இப்போது இது வேகிறதுக்கு தகுந்த மாதிரி நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி இதை நம்ம மூடி வச்சிடலாம். நான் தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் மூடி வச்சுட்டு நல்லா இப்போ வேகட்டும், ஒன்று சேர்ந்து வரணும். உருளைக்கிழங்கு இப்போ தனித்தனி பீஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா மசிஞ்சு ஒன்றா அந்த பூரி மசாலா கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கணும். அதனால் நல்லா இது ஒரு 15-20 நிமிஷமாவது ஆகும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விடுறேன். கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷமாவது நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. அப்போ தான் ஒன்று சேர்ந்து அந்த உப்பு உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வெங்காயம் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். தக்காளி பாருங்கவே நல்லா வெந்துருச்சு. நம்ம வெங்காயத்தோட தக்காளியை வதக்கணும்னு தேவையே இல்லை. இப்போ நான் அரிசி மாவை கரைச்சி ஊற்றுறேன். ஒரு சிலர் கடலை மாவு ஊற்றுவாங்க, பட் நான் அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. அந்த திக்னஸ்க்காக ஒரு சிலர் கடலை மாவு பிடிக்காதவங்க அரிசி மாவு ரொம்ப நல்லது தான், உடம்புக்கு வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. நம்ம அதனால் அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் அந்த கேஸ் ட்ரபிள் உள்ளது, அதே மாதிரி கடலை மாவும் அதே மாதிரி சேர்த்தோன்னா கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் பிடிக்காமல் இருக்கும் ஒரு சிலருக்கு. அவங்க இந்த மாதிரி அரிசி மாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கிழங்கு ரெடி ஆயிடுச்சு, நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நீங்கள் லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னொரு கொஞ்சமாக தண்ணி கூட விட்டுக்கலாம். பட் இது இந்த கிழங்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம மேலே கொத்தமல்லி இலையை போட்டு இப்போது நம்ம சர்வ் பண்ணியாச்சு.
சூப்பரான நம்ம நல்லா பூரியோட சுட சுட பூரியோட சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம மசாலா தோசைக்கும் இது வந்து நல்லா செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு வேக வரது தான் டைம். நம்ம வெங்காயமும் தக்காளியோட அப்படியே உருளைக்கிழங்கோட வேக வச்சிடலாம். ரொம்ப சுவையான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஃபேவரட்டான ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீவர்ஸ்.